அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? சந்தோஷமா அதாவது முழு இருதயத்தோடு சந்தோஷமா இருக்கிறவங்க மாத்திரமா அல்லேலூயா சொன்ன போறோம். அல்லேலூயா. ஏன்னா தேவன் அறகுற மனசோட கேட்கிற கிடையாது. அறகுற மனசு ஒரு மனசுக்கிட்ட நம்ம பேசுறோம்னா சில பேர் வந்து என்ன பேசுறாங்கன்னா மனசுல ஒண்ணு வச்சுப்பாங்க, வெளியில ஒண்ணு பேசுவாங்க. அல்லேலூயா. ஆனா நம்மளுடைய பரலோக தேவன் பிதாவானவர் அவர் அப்படிப்பட்டவர் அல்ல. ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே பார்க்க போகிற விசேஷமான வார்த்தைகள் என்னவென்றால் தேவனை குறித்து, தேவனுடைய நம் மீது வைத்திருக்கிற அன்பை குறித்து நாம் பார்க்க போகிற காரியங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. யோவான் எடுத்துக்கொள்ளுங்க. பிதாவினுடைய விருப்பத்தை இதுல ஒரு பாகமாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆமென். முதல் பாகமாக எடுத்துக்கொள்ளலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 21ஆம் వచనం. నా ఆజ్ఞలను అంగీకరించి వాటిని గైకొనువాడే నన్ను ప్రేమించువాడు. నన్ను ప్రేమించువాడు నా తండ్రి వలన ప్రేమింపబడును. నేను వారిని ప్రేమించి వానికి నన్ను కనపరుచుకొందునని చెప్పాను. ஆமென். கண்களை விடுவோம். உம்முடைய நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, எங்களை நீங்கள் அதிகமாக நேசித்து கொண்டிருக்கிறீர்கள் எங்களை தகப்பனே. நாங்கள் அறியும்படியாக தகப்பனே எங்கள் இயேசுவை அப்பா உலகத்துக்கு நீர் அனுப்பினதுக்கு நன்றி தகப்பனே. இயேசுவை கொண்டு இந்த வார்த்தைகளுக்கு எங்களுக்கு உலகத்துக்கு வெளிச்சமாக வைத்திருக்கக்கூடான ஒரு நன்றி செலுத்துக்கு தகப்பனே. நீர் ஆலோசனை செய்யணும் தகப்பனே. பேச போகிற வார்த்தைகள் அப்பா என்னுடைய தகப்பனே, பரலோகத்தில் உள்ள தகப்பனே உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் தகப்பனே அப்பா பேச போவதற்கு தகப்பனே நீரே பேசும் வழிநடத்தும் பொறுப்படுத்தும். பிள்ளைகளுக்கு தேவையான ஞானத்தை போதித்தருளும். பிதா குமாரன் பரிசுத்தாவின் ஜெபிக்கிறதுனால பிதாவே ஆமென். அல்லேலூயா. தமிழ்ல ஒரு படிமா. என் கற்பனைகளை என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்கிறவனே என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறான். என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாய் இருப்பான். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். அல்லேலூயா. பாருங்க, இங்க வசனத்துல எதுக்காக இந்த வசனத்தை எடுத்துக்கொண்டனா, தேவன் எனக்கு நேற்றைய தினத்தில் எனக்கு கற்றுக் கொடுத்தார். விசேஷமாக இந்த வார்த்தைக்கு திடீர்னு வந்து பரிசுத்த ஆவியானவர் திடீர்னு அந்த ஏவுதலை கொடுத்தார். இந்த உலகம் பிதாவானவரை அறியவில்லை. இயேசு என்ன சொல்றாருன்னா, என் கற்பனைகளை என்னுடைய காரியங்களை படிங்கம்மா. என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்கிறவனே என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறான். இன்றைக்கு இந்த உலகத்துல நிறைய பேர் அன்பா இருக்கிறாங்க. இயேசு மேல ரொம்ப ரொம்ப அன்பா இருக்கிறாங்க. அன்பா இருந்து பற்றி கொள்கிறாங்க, கற்றுக்கொள்கிறாங்க, கற்றுக்கிறாங்க. தேவன் அதாவது இயேசு என்ன சொல்ல வர இந்த வசனத்துல, இது முக்கியமாக இந்த வசனம் முக்கியமாக யாருக்குன்னா கிறிஸ்துவை தெரிந்து கொண்டவர்களுக்கு தான். ஏன்னா கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு இந்த வசனம் புரியாது. மெயினா என்னன்னா, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற காரியங்கள், அநேக காரியங்கள் வந்து இயேசு நமக்கு தெளிவாய் சொல்றாரு, மிக தெளிவாக சொல்றாரு. நான் என் பிதாவிலும், அதுக்கு 20ஆம் வசனம் படிங்கன்னா, நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். எந்த நாளிலே சொல்லுங்க, எந்த நாளிலே சொன்னார் இயேசு? சொன்னார் பாருங்க,
அந்த இயேசு சொல்ற அந்த ஞானத்துக்குள்ள வாங்க. அந்நாளிலே எப்போ பிறந்தப்போவா, பிறந்ததுக்கு அப்புறமா, இல்லை இறந்ததுக்கு அப்புறமா, இல்லை இறக்கிறதுக்கு முன்னாடியா? அந்நாளிலே கேள்விக்குறி வைத்துக்குமா? அந்நாளிலே ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை. அந்த நாளிலே குறிக்கிற வார்த்தை தான் விசேஷமாக தேவன் பிதாவானவர் நமக்குள்ள ஆவியை கொடுக்கிற நாள். ஆமென். அந்த கொடுத்த நாள், அந்த பரிசுத்த ஆவியை ஆனவரை நமக்குள்ள வளர செய்கிறவர். நமக்குள்ள வளர செய்கிறவர்னா அவர் வளர்த்து கொண்டு இருக்கிறார். வளர்த்து கொண்டு அந்த செடி எப்படி வளர்ந்து 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 வருகிறதோ அது பிதாவானவர் கண்ணோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆமென். அந்த செடியை வைத்தவர் அவர் அந்த அவருடைய கண்கள் அந்த செடி மீது வைத்திருக்கிறார். அந்த மரம் வளர வரைக்கும் அவர் காத்து கொண்டிருக்கிறார். அதுதான் அந்த நாள் சொல்றாரு. அது எப்பனா பரிபூரணம் அடைய நாள். அல்லேலூயா. பரிபூரணமா அடையக்கூடிய அந்த நாள், அந்நாளிலே என்று விசேஷமா சொல்றாரு. அந்த விசேஷமான நாள்னா பிதாவானவர் ஏன் அது இயேசுக்குள்ள ஏன் அவ்வளவு விசேஷமா வைத்தாரு? இயேசுக்குள்ள விசேஷமா வைக்க வேண்டிய அவசியம் என்ன? இன்றைக்கு நாளில் உங்களுக்கு மிக தெளிவாக புரியும்படியாக சொல்றேன். நான் ஒரு கணவன் மனைவி இருந்தாங்க. இந்த உலகத்துல எத்தனையோ கணவன் மனைவி இருக்கிறாங்க. ஒருத்தருடைய அன்பை சில பேர் புரிஞ்சுக்கிறாங்க, சில பேர் புரியல. அப்போ அந்த அன்புல குறைபாடு வருகிறது. புரிஞ்சவங்களுக்கு அந்த அன்புல குறைபாடு வராது. பிதாவை தரிசிக்க முடியாம இருக்கிற அந்த காரணம் என்னன்னா, கணவனுக்குள்ள முழு அன்பு இருந்ததுன்னா மனைவிக்குள்ள அன்பு இருக்க மாட்டேங்குது. மனைவிக்குள்ள நல்ல முழுமையான அன்பு இருந்ததுன்னா கணவனுக்குள்ள அன்பு இருக்க மாட்டேங்குது. காரணம் என்னன்னா, அந்த அன்போட வேறுபாடு பிரிக்கிறது. இந்த உலகத்துல ஈகோ என்றது கணவன் மனைவிக்குள்ள இடையில கூட வந்துடுச்சு. அநேக காரியங்களை நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். அநேக விசேஷங்கள் கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற போராட்டங்கள் எல்லாரும் சொல்லி கொண்டு இருப்பாங்க. எல்லாமே நான் காதுல கேட்டுக்கிட்டே இருப்பேன். அந்த காரியங்கள் என்ன பிரிவினை ஆவிகள் செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறது. அப்போ பிதாவினுடைய அன்புக்குள்ள இல்லாத வரைக்கும் அவரை பார்க்கவே முடியாது. ஆமென். ஒருவேளை இந்த நம்ம பிதாவானவர் இயேசுவானவர் திருப்பி சொல்றாருன்னு பாருங்க. அடுத்த வசனம் படிங்க. இங்க 10ஆம் வசனம் படிங்க. அதே வசனத்துல நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீங்க விசுவாசிக்கிறது இல்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை பாருங்க, நல்லா கவனிக்கணும். நான் என் சுயமாய் சொல்லவில்லை, என்னிடத்தில் வாசமாய் இருக்கின்ற பிதாவானவரே இந்த காரியங்களை செய்து வருகிறார். பாருங்க. ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு என்ன தெளிவா சொல்றாரு, நானே சுயமா செய்யறது இந்த உலகத்துல, பிதா என்னிலே இருந்து என்ன செயல்படுத்துகிறார். முக்கியமான வார்த்தை, பிதா என்னிலே செயல்படுகிறார். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் இந்த உலகத்துல? இயேசு வந்தாரு, இயேசு தான் செஞ்சிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். உண்மைதானே? சொல்லுங்களேன், சொல்லுங்க. உங்களுக்கு டவுட் இருக்கு, அதாவது இந்த ஜீவனுள்ள நாள்ல டவுட் கிளியர் ஆகணும். நான் சுயமாய் நானே செய்யல, இந்த எல்லாமே அற்புதங்கள் எல்லாமே நான் தான் செஞ்சேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு இயேசு இப்ப பரலோகத்தில் இருக்கிறாரு. ஆனா நம்ம நினைச்சிட்டு இருக்கிறது என்னன்னா, இயேசு தான் நமக்கு செஞ்சிட்டு இருக்கிறாரு. ஆனா இயேசுக்குள்ள ஏன் அவர் செய்யணும்? பிதாவானவர் அவர் ஏன் செய்யணும்? ஏன் நமக்குள்ள செய்யக்கூடாதா?
மனுஷகுமார் விசேஷமாக என்னன்னா மனுஷகுமாரன் ஆவியை தரித்து கொண்டு இருந்தா ஆமென். அப்ப அந்த உலகத்துல அவர் அந்த உண்மையான செடியை வைச்சாரு. அந்த செடி வளர்ந்துச்சு. அந்த செடிக்குள்ள அந்த கனிகளை அவர் பார்த்தாரு. பார்த்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா இயேசுக்குள்ள அந்த மகிமையை அவரே வைத்தார். பிதாவாகிய யெகோவாவே அவரே இயேசுக்குள்ள தம்முடைய குமாரனுக்குள்ள வைத்து அதுதான் சொல்றாரு. அதே மக்களே, நான் செய்கிறது நான் சொந்தமா செய்யல. நீங்க என்ன பெருமையா நினைக்கிறீங்க. இன்னும் எல்லா மக்களும் விசுவாசத்தை நீங்க ஏமாற வச்சிருக்கீங்க. நீங்க ஏமாற வைக்காதீங்க. என்ன அனுப்பினவர் மேல நீங்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இயேசு சொல்லாம சொல்றாரு. இந்த மக்களுக்கு சரியா புரியல. இந்த உலகத்துல ஏதோ ஒரு அற்புதம் நடந்துச்சுன்னா அது ஒரு மனுஷன் தான் செஞ்சாருன்ட்டு மனுஷனை நம்பிட்டு இருக்காங்க, பூஜாரை நம்பிட்டு இருக்காங்க. கிடையாது. ஏதாவது உங்களுக்கு செய்யறதுனா, உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்குதுன்னா அது தேவனால் ஒருவரும் மாத்திரம் தான். ஹல்லேலூயா. இயேசுவை அனுப்பினவரை மாத்திரமல்ல, நம்மளையும் அனுப்பியிருக்கிறார் என்று நம்ம நினைவு கொள்ள வேண்டும். ஆமென். எந்த ஒரு காரியம் நம்ம ஐயா சொல்லுவாரு அடிக்கடிக்கு, நீங்க இயேசுவில மகிமை வைங்க. தேவன் மேல எல்லாத்துக்கும் தேவனை கை விடுங்க. எஸ், ஆமா, தேவனை உயர்த்த வேண்டும், எல்லாவற்றையும் உயர்த்த வேண்டும். ஆனால் யாரை கொண்டு உயர்த்த வேண்டும்? நமக்குள்ள மனுஷகுமாரனை நீங்க நம்ம வளர்த்து கொள்றதுக்கான அந்த வழியை நம்ம கொடுக்க வேண்டும். அந்த செடி வளர்வதற்கான அந்த இடத்தை நம்ம கொடுக்க வேண்டும். தேவனுடைய அன்பை, அவருடைய இயக்கங்களுக்கு நம்ம இடம் கொடுக்க வேண்டும். அவர் இயேசுக்குள்ள இருந்தது இல்லை. இயேசு நீ உலகத்துக்கு நீதி செய்ய வந்தார். அநேக விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். என்னை கண்டவன் என் பிதாவை கண்டான் என்று எதுக்கு ஏன் சொன்னாரு? நீங்க என்னுடைய உருவத்தை தரித்து கொண்டால், என்னுடைய பரிசுத்த ஆவியை தரித்து கொண்டால், நீங்கள் என்னுடைய கிரியைகளை நீ தரித்து கொண்டால், நீங்கள் என்னுடைய வழிகளை நீ நடந்து கொண்டால் என் பிதாவை நீங்கள் தரிசிக்கலாம். ஹல்லேலூயா. தேவன் பாருங்க, ஒரு காரியங்களை தேவனுக்கு முன்பாக எல்லாமே வெளிச்சமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நமக்கு தேவனுக்கு சித்தம் இல்லாத காரியங்கள் எதுவுமே நடக்காது. ஆமென். ஒருவேளை இடம் கொடுத்துட்டீங்கன்னா கஷ்டப்படுவீங்க. ஆமென். தேவனுக்கு விருப்பம் இல்லாத காரியங்களை நீங்க கொடுத்தீங்கன்னா கஷ்டம் வரும். கஷ்டம் ஏன் வந்ததுன்னா நமக்கு பாருங்க, எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்த வசனம் 11 வசனம் படிக்குமா? நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். அப்படி இல்லாவிட்டாலும் பாருங்க, கெஞ்சறாரு பாருங்க. அப்படி இல்லைன்னா என்னுடைய கிரியைகளை நிமித்தமாவது என்னை நம்புங்கள். மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் பாருங்க, நான் என் பிதாவின் இடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளும் செய்வான். பாருங்க, இதுல இந்த விசேஷமான இந்த கிரியைகள் எப்படி இருக்கு பாருங்க. தானும் என்னில் பெரிய காரியங்களை செய்வான். காரணம் என்னன்னா தெரியுங்களா? ஆணும் பெண்ணுமாக இருந்த அதாவது இயேசுக்குள்ள ஒரு ஆணும் பெண்ணுமாக இரு ஆவிகளும் அவருக்குள்ள இருந்தது. உங்களுக்கு இந்த சாப்டர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். தேவ தூதர் சாப்டர் சொல்லியிருக்கிறேன். அது விசேஷமான அந்த சாப்டர். அந்த சத்தியத்தை இன்றைக்கு நீங்க தேவனை தரிசிக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? முழு மனதோடு இருக்கணும். எத்தனை பேர் முழு மனதோடு வந்திருக்கீங்க? இங்க வந்திருக்கீங்க, ரைட்டு. எந்த காலத்திலும் சரி, எப்பொழுதும் சரி, மனசுல குறைபாடு வச்சிருக்கீங்களா? குறைபாடு உள்ள இருதயம் திருப்தி அடையாது. உண்மைதானே? சொல்லுங்களேன். திருப்தி அடையாத இருதயத்தை தேவன் திருப்தி பட முடியுமா? முடியும். உங்களுக்குள்ள இல்லைன்னா அவரை ஒன்றும் செய்ய மாட்டாரு. உங்களுக்குள்ள திருப்தி வரணும்.
கொஞ்சமா சாப்பிட்டாலும் நிறைய சாப்பிட்டாலும் சாப்பிட்டு திருப்தி வரணும். எங்களுக்கு ஏதோ ஒரு குறைபாடு, எனக்கு பத்தலை தான், பத்தாம தான் போ. எனக்கு தேவன் கொடுத்தாரு, எனக்கு வயிறு நிறைய சாப்பாடு கொடுத்தாரு, எனக்கு சந்தோஷமா இருக்குது. அதுக்கு நீங்க திருப்தி அடைஞ்சிட்டாங்கன்னா அவர் திருப்தி அடைஞ்சது போல. ஆமென். அதான் இயேசு சொல்றாரு பாருங்க, நீங்கள் என்னில் என்னை கண்டடி, என்னை என்னுடைய கற்பனைகளுக்கு கை கொள்ளுங்கள், அப்பொழுதுதான் தெரியும் என்னோட மகிமை பிதா என்னக்குள்ள என்ன வச்சிருக்கிறாரு, அவருடைய காரியங்கள் எனக்குள்ள என்ன வச்சிருக்கிறாரு தெரியும். என்னை விட நீங்க அற்புதங்கள் அதிகமா செய்யணும்னு சொல்றாரு. இன்றைய நாளையில இயேசு பரலோகத்தில் போய் 2023 வருஷம் ஆயிடுச்சு. ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியல. ஆனா வசனத்தை பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒருவரும் பிதாவை தரிசிக்க முடியவில்லை என்று அந்த வசனத்தை மட்டும் திருப்பி படிப்பாங்க. ஆனா வசனத்துக்குள்ள என்ன மறைஞ்சிருக்கிறது தெரியல. இந்த உலகத்துல என்ன நடக்குது, விசுவாசத்துல கொஞ்சம் குறைபாடு வந்தாலும் சரி தேவனை தரிசிக்க முடியாது. அந்த விசுவாசம் கம்மியாகிறதுக்கு என்ன காரணம்? நம்மளுடைய காரியங்கள், நம்மளுடைய கிரியைகள் எல்லாவற்றையும் பாருங்களா, எல்லாத்தையும் குறைபாடா இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள இருந்த அன்பு குறைபாடு கண்டிப்பா சொல்றேன் நான். அதுல 99% இருந்த 1% கம்மியா இருந்தாலும் தேவனை பிதாவை தரிசிக்க முடியாது. ஆமென். இன்றைக்கு நான் என் பிதாவை தரிசித்த காரணம்னா, நான் என் மனைவிக்குள்ள இருக்கிற அன்பு ஏகமனதா இருந்தாலும் தேவன் தரிசித்தார், தேவன் பார்த்தார். அது வைராக்கியத்தோட நான் தைரியமா சொல்ல முடியும். இன்னைக்கு இந்த நாளில உங்களுக்கு எதுக்கு சொல்றேன்னா, தேவன் என்ன கேள்வி கேட்க கூடாது. ஒருவேளை கேள்வி கேட்கலாம், நீங்க உன்னுடைய சகோதரர்கள் சொன்னியா, இந்த ரகசியத்தை சொன்னியா? ஒருவேளை அந்த கேள்வி என்ன கேட்க கூடும். ஒருவேளை உங்களுக்கு சொல்லாம போனா அந்த அன்பு குறைபாடு இருக்கிற இடத்துல நிம்மதி இருக்காது. இந்த 1% கம்மியானாலும் சரி. ஐயா இன்னைக்கு சொல்றேன் நானு, ஒருவேளை மனைவி இல்லாம இருக்கலாம், கணவன் இல்லாம இருக்கலாம், ஒருவேளை கணவன் இறந்திருக்கலாம், மனைவி இறந்திருக்கலாம். சொல்றேன், நீங்க அந்த மாதிரி சூழல் இருந்தனா உங்களுடைய மனது ஃபுல்லா உங்க கணவன் மேலேயோ இல்ல மனைவி மேலேயோ வைத்துக் கொள்ளுங்கள். வைத்துக் கொண்டால் அது என்ன நடக்கும்னா, உங்களுடைய மறுமையிலே ஆவியை உயிர்ப்பிக்கும். புரியுங்களா சொல்றது என்னன்னு? அந்த அன்பு பவுல் எல்லாமே தெளிவா எழுதியிருக்கிறாரு. இன்றைக்கு கல்யாணம் பண்ணா டைவர்ஸ் தான் சொல்றாங்க, எடுத்த உடனே டைவர்ஸ் சொல்றாங்க. ஆனா இந்த உலகத்துல நீ டைவர்ஸ் பண்ணலாம், மறுமையில உங்களால டைவர்ஸ் பண்ண முடியுமா? என்னுடைய கேள்வி கேட்கிறேன். மறுமையில உங்களால டைவர்ஸ் பண்ண முடியுமா? உங்களுடைய ஆவியை டைவர்ஸ் பண்ண முடியுமா? சரீரத்தை டைவர்ஸ் பண்ணிடுவீங்க. உங்களோட இணைந்திருக்கிற அந்த ஆவியை டைவர்ஸ் பண்ண முடியுமா? இந்த பிரிவினை ஆவிகளை குறித்து நீங்கள் கவனமா இருக்க வேண்டும். யாரு சொன்னாலும் சரி, உங்களுடைய கணவன் மனைவிக்குள்ள அன்பை குறைபாடை கொண்டு வராதீர்கள். ஏன்னா உங்களுக்கு நஷ்டம் வரும். என்னுடைய கற்பனைகள் நீங்கள் கை கொள்ளுங்கள் சொல்றாரு இயேசு. காரணம் என்ன? என்னுடைய முழு சரீரத்தை நீங்க தரித்துக் கொள்ளுங்கள் சொல்றாரு. முழு சரீரம் என்றது என்ன? ஆணும் பெண்ணுமாக கணவன் மனைவியாக இணைந்திருந்து ஒரே சரீரமாக இருப்பதுதான் மனுஷகுமாரன் ஆவியானவர். அல்லேலூயா. அந்த மனுஷகுமாரன் ஆவியானவருக்குள்ள வைத்திருக்கிற எல்லா அதிகாரம் பிதாவானவர் அவர் செயல்படும்படியாக அவர் காத்து கொண்டிருக்கிறார். இன்றைய நாளில உலகத்தில் இருக்கிற அநேக கிரியைகள், அநேக பொல்லாத ஆவிகள் இது தவறாக இந்த ரகசியங்களை மறைத்து வைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் தேவனுடைய ரகசியத்தை வெளிப்படையாக எந்த ஒரு காரியங்களை எந்த ஒரு போதகரும் சரி தெரியறதில்லை. காரணம் வசனத்தை ஆழமாய் புரிஞ்சிக்கிறது இல்ல, இயேசுவை அறியறதுக்குள்ள, இயேசுவை முழு இருதயத்தோட அவருக்குள்ள போறது இல்ல. எடுத்துக்கொள்ளுங்க, அடுத்த வசனம் பாருங்க. எரேமியா 42ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது எரேமியா நோக்கி ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. அப்பொழுது அவர்கள் எரேமியாவை நோக்கி, உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உம்மை கொண்டு
எங்களுக்கு சொல்லி அனுப்பியும் எல்லா வார்த்தைகளின்படியும் நாங்கள் செய்யாவிட்டால் கர்த்தர் சத்தியமும் உண்மை உள்ள சாட்சியாய் இருக்க கடவா. அது நன்மையினாலும் தீமையானாலும் சரி எங்கள் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிவதினால் எங்களுக்கு நன்மை உண்டாகும்படிக்கு நாங்கள் உம்மை அனுப்புகின்ற எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். அந்த கீழ்ப்படிதான் இயேசு. ஹல்லேலூயா. இயேசு முதல்ல அந்த உலகத்தில் இருக்கும்போது இருந்த நாள் பிறந்த நாள் முதல் கொண்டு முடியும் வரைக்கும் சரி பிதாவுக்கு கீழ்ப்படிந்தார். ஹல்லேலூயா. இந்த கீழ்ப்படிதல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கீழ்ப்படிதல் எல்லாருக்கும் கீழ்ப்படிய அவசியம் இல்லை. இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் நீங்க கீழ்ப்படிய வேண்டிய அவசியமே இல்லைன்னு தான் சொல்ல முடியாது. ஒரு அதிகாரத்தில் இருக்கலாம் சரி, அவனுக்கு கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை அனுப்பினவருக்கு நீங்க கீழ்ப்படிங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஜீவன் கொடுத்து உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்து உங்களுக்கு அதாவது ஒரு கல்யாண மாப்பிள்ளை கல்யாண பொண்ணு உலகத்துக்கு எப்படி மனவாட்டியோட அனுப்புறாங்களோ அந்த மாதிரி எல்லாத்தையும் அனுப்பியிருக்காங்க. ஒரு தாய் தந்தை கல்யாணம் பண்ண போறாங்க. ஒரு மனைவி ஆண் பிள்ளைக்கு பெண் பிள்ளைக்கு ரெடி பண்றாங்க. காரியங்கள் என்ன செய்யறாங்க? சீர்வாசி செய்யறாங்களா இல்லையா? கல்யாணத்துக்கு போறதுக்கு முன்னாடி மாமியார் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி சீர்வாசி எல்லாத்தையும் செய்யறாங்க. A to Z செய்யறாங்க. அதுல ஏதாவது குறைபாடு இருந்ததுன்னா ஏதாவது சவர தங்க குறை இருந்ததுன்னா எல்லாம் கேட்டு வாங்கிடுறாங்க. அப்போ எதுக்காக சொல்லுங்களேன்? எதுக்காக அனுபவம் செய்யறாங்க? அந்த சீர்வாசி ஏன் செய்யறாங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு தந்தையோட அன்பு தாயோட அன்பு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லுங்க. ஏன்? நீங்க சந்தோஷமாக நிம்மதியாக குறைபாடு இல்லாம யாருக்கிட்ட கேட்காம யாருக்கிட்ட யாரையும் வேதனைப்படுத்தாம இருக்குன்னு சொல்லி தான் செய்யறாங்க. ஆனா இந்த உலகத்துல என்ன செய்யறாங்க? அதை டவுரி என்ற பேரை மாத்திட்டாங்க. வரதட்சணை இதிலே நிம்மதி சீர்குலைப்படுகிற கிரியைகளை அந்தகார வல்லமைகள் செயல்பட்டு கொண்டிருக்க பிரிவின் ஆவிகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, அந்த அதே போல இந்த உலகத்துல நீ அதாவது உண்மையுள்ள தாய் தந்தை அனுப்பின அந்த செய்யற அந்த அன்பு எப்படின்னா அவங்களுடைய சொந்த கஷ்டத்தை இருந்து எடுத்து அவங்களுடைய ஜீவனைக்குள்ள இருந்து எல்லாத்தையும் எடுத்து என்னுடைய மகள் நல்லா இருக்கணும், என்னுடைய மகன் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய இந்த பொருளாதாரத்தை எல்லாத்தையும் கொடுத்து அவங்க ஒரு குடும்பத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்ற சந்தோஷத்தோட அனுப்புறாங்க. ஏன்? அவங்க தாய் தந்தை நிம்மதியாக இருக்கணும்ட்டு. ஏன்னா பிள்ளைங்க நிம்மதியாக தான் தாய் தந்தை நிம்மதியாக இருக்க முடியும். அதே போல நம்ம பரலோகத்தில் இருக்க நம்மளுடைய பிதாவானவர் என்ன செய்யறாருன்னா ஆணு பெண்ணுமாக நம்மை அனுப்புகிறார். இந்த உலகத்தில் அனுப்பும் போது ஆணு பெண்ணமாக நம்மளை அனுப்புறாரு, அனுப்பி கொண்டிருக்கிறாரு. கல்யாண மாப்பிள்ளை ரெடி பண்ணி உலகத்துக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாரு. மோளத்தால் எப்போ தேர்வு வரும்? எப்போ வருதுன்னா லாஸ்ட் ஃபைனலாக தான் வரும். எப்போனா அந்த அவர் அனுப்பின அந்த அன்பின் ஆவியானவரை இணைந்து செயல்பட்டு உலகத்திலே அவருடைய சித்தத்தை நிறைவேற்றின பிறகு திரும்பவும் தேவனுடைய இடத்துல அதே அன்போடு சேரும்போது தான் மூலத்தாலனா பரலோகத்தில் துணிக்கும். அல்லேலூயா. இந்த ரகசியத்தில் பாருங்க, தேவனானவர் வைத்திருக்க நமக்கு திட்டத்தை எவ்வளவு வச்சிருக்காரு பாருங்க. நீங்க இயேசு சொன்னார், நீங்க என்னையும் பெரிய காரியங்களை செய்ய போறீங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு அந்த ரகசியம் மறைஞ்சிருக்கிறது. நீங்க முதல்ல நீங்க செய்ய வேண்டிய காரியங்கள்னா என்னை பின்பற்றுங்க, என்னுடைய கற்பனைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள், என்னுடைய கற்பனைகளை ஏற்றுக்கொண்டு பிதாவை கனப்படுத்துங்கள். நீங்கள் என்னை கனப்படுத்துங்க. முதல்ல என்ன கனப்படுத்தணும்? முதல்ல இயேசுவை கூட கனப்படுத்த தெரியல. முதல்ல நம்முடைய குமாரனை கனப்படுத்த தெரியல. குமாரனுக்குள்ள ஒழித்து வைத்திருக்கிற அந்த ரகசியத்தை தெரியல. மனுஷகுமாரனுடைய வேல்யூ தெரியல இந்த உலகத்துல.
அநேக காரியங்கள் அந்த கிரியைகளை வந்து மரணத்துக்கு அப்புறமாக எல்லா காரியங்களையும் இந்த ரகசியம் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது இந்த உலகத்துல. இந்த உலகத்துல நீங்க 1000 கோடி 10,000 எத்தனை கோடி கொடுத்தாலும் சரி, இந்த வசனத்தோட ரகசியம் உங்களுக்கு தெரியாது. மரணத்துக்கு பின்னாடி நடக்கிறது காரியங்கள் உங்களுக்கு எல்லாமே செஞ்சுட்டு அவர் எல்லாமே வந்து மனப்பந்தல் எல்லாமே ரெடி பண்ணிட்டு. ஆனா கணவனுக்குள்ள மனைவி இந்த பிரிவினை ஆவிகளை செயல்பட்டு கொள்ளுது. புரியல, ஏன் வாழணும், எதுக்கு வாழணும், தற்கொலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க அநேக பேரு. ஆனா ஏன் தற்கொலை, எதற்காக தற்கொலை எங்கேயாவது யோசிச்சிருக்கீங்களா? அநேக பிள்ளைகள் கடன் தொல்லைனால வேதனைனால அந்த காரியங்களை சொல்ல முடியல, திருப்தி அடையாது. அது தனக்குள்ள ஒரு குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான சூழ்நிலை இல்லாம திருப்தி கிடைக்காமல் அந்த கிரியைகளினால அநேக கிரியைகளினால வேதனை அடைந்து மன உளைச்சல் அடைந்து இருக்கிறாங்க. ஆனா பரலோக பிதாவானவர் நமக்கு வைத்திருக்க திட்டத்தை பாருங்க, எவ்வளவு திட்டங்களை எல்லாமே வைத்துக் கொண்டு இந்த உலகத்துல உங்களுக்கு எல்லாமே செட்டிங் வச்சிருக்கிறது. எப்படி உலகத்தின் தாய் தந்தை எல்லா சீர்வரிசை உங்களுக்கு செஞ்சாரோ அதே போல எல்லா சீர்வரிசை செஞ்சு உங்களுக்கு அனுப்பியிருக்கிறாரு. செஞ்சு அனுப்பிறதுனால இங்க இன்றைக்கு நீங்க கொஞ்சம் நிம்மதியா இருக்கிறீங்க. ஆனா முழுமையாக நான் சொல்றேன், என் இயேசு சொல்றது அதை நீங்க முழுசா எனக்கு தெரிஞ்சுக்கிங்க. என்னிடத்துல வாருங்க, என்னுடைய வார்த்தைகளை கேளுங்க. இதோ நான் உலகத்துக்கு நான் வெளிச்சமா இருக்கிறேன். இருள் சூழ்ந்த நேரங்களிலே என் தேவன் எனக்கு வெளிச்சமாகினாரு. அந்த வெளிச்சத்தை நான் உங்களுக்கு முன்பாக நான் பிரகாசிக்கிறேன். நீங்க என்னை பின்பற்றுங்கள், என் பிதாவை நீங்கள் தரிசியுங்கள். என் பிதாவை தரிசிக்க விட்டாலும் ஒருவனும் போக முடியாது பரலோகத்துக்கு. என்னப்பா நீங்க ஒருவேளை கேள்வி கேட்கலாம், நீ அங்க நல்லதானே இருக்கிற, நீ இப்பயே பரலோகத்தை பத்தி இப்பயே பேசிட்டு இருக்கிற, நாங்க நினைக்கலாம். கிடையாது, இந்த மண்ணான சரீரம் வந்து டெம்பரரி சொல்யூஷன். அல்லேலூயா, புரியுங்களா? மண்ணான சரீரம் டெம்பரரி சொல்யூஷன், டெம்பரரி டூல். பர்மனன்ட் டூல் உங்களுக்குள்ள உருவாக்கணும். பர்மனன்ட் டூல் யாரு? மனசுகுமாரன் ஆவியானவர். உருவாக்குறதுக்கு நீங்க இடம் கொடுங்க. பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. தேவனே எனக்கு ஜீவனை கொடுங்க, நீங்க எனக்கு உயிரை கொடுத்தீங்க, நீங்க தான் எனக்கு எல்லாமே. நான் சாஸ்திரமா உங்களுக்குள்ள நான் உங்களுடைய சமூகத்துல வந்துட்டேன்பா. எனக்கு கொஞ்சம் எனக்கு கற்றுக் கொடுங்க, எனக்கு ஞானத்தை ஆவியானவரை கற்றுக் கொடுங்க. மன்றாடி கேட்கணும். நம்மளுடைய வார்த்தையில எத்தனையோ காரியங்களை நம்ம பேசுறோம், வாயார பேசுறோம், மனசார பேசுறோம். ஆனா பேச வேண்டியது பேச மாட்டோம். ஆமென். தேவனிடத்துல பேச வேண்டியது பேச மாட்டோம். நீங்க தனியா இருக்கும் போது தேவனோட பேசுங்க. நீங்க அதை தேவனோட பேசுறது மேல பார்த்து பேசல, உங்களுக்குள்ளேயே வாசம் செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளேயே இருக்கிறாரு. எங்களுக்கு வசனத்துல எல்லா ஆதாரம் இருக்குது பாருங்க. தேவனும் நமக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை நம்ம தொலைத்து கொண்டு இருக்கிறோம். மனுஷகுமாரன் ஆவியானவரே அவருடைய புரிதல் இல்லாம இருக்கிறோம். ஹல்லேலூயா. லாஸ்ட் வசனம் பாருங்க, யோவான் 10ஆம் அதிகாரம் 29 வசனம் 29-30 முடிச்சிடுறேன். டைம் ஆயிடுச்சு, முடிச்சிடுறேன். அவைகளை எனக்கு தந்த என் பிதா பாருங்க, எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார். அவைகளை பாருங்க, என் பிதாவின் கையிலிருந்து பறித்துக் கொள்ள ஒருவனாலும் கூடாது. நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். இதுக்கு மேல நமக்கு என்ன பண்ண சொல்லுமா? நம்மளுடைய விசுவாசம் குறைபாடு எங்க குறைபாடு வருகிறது? குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவி அன்புக்குள்ள தேவைகளுக்கு குறைபாடு வர அந்த இடைபாடுக்குள்ள ஒரு மனுஷன் சிந்திக்க முடியாது. எப்பா என்கிட்ட ஒரு 10 ரூபா இருக்கு, 10 ரூபால நம்ம பண்ண முடியும், அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு 2 பேருக்குள்ள பேசி பாருங்களேன். கடன் வருது, கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை, கடன் வர வாங்கக்கூடாது, எப்படி வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஐடியா போடுங்க. தேவன் ஞானத்தை ஊற்றுவார். அல்லேலூயா.
கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருக்கிறோம். அந்த ஒரு காரியங்களை தேவனிடத்துல கேளுங்களேன். அதுக்கு இருக்கிறது இதுவோ கொஞ்சத்துல அவர் உண்மையா இருந்தீங்கன்னா அந்த கொஞ்சத்துல அவர் நிறைவாய் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவராக இருக்கிறார். அந்த அற்புதங்கள் எல்லாமே நமக்குள்ள வச்சிருக்கிறார். அது இயேசுதான் சொல்றாரு எங்களுக்கு. நமக்கு எல்லாவற்றையும் சொல்றாரு, நீங்க என்னென்ன பெரிய காரியங்களை செய்வீங்கப்பா, என்னோட நீங்க பெரியப்பா நீங்க சொல்றாரு. அது எப்பனா நீங்க மறிச்சப்புறம் தான் தெரியும். அது இருக்கும் பொழுதே அது கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் சொல்லிட்டு ஒரு பழமொழி ஒன்று தெரியும் உங்களுக்கு. கண் கெட்டு இந்த சரீரம் என்ற அந்த கண் இருக்கும் பொழுது கெட்டு போன பிறகு அப்பதான் செத்த பிறகுனா தேவனை தேடுவான். அதுக்கு அர்த்தம் இந்த சரீரம் என்றது ஒரு கண். எல்லாத்துக்கும் எல்லா பாகங்களையும் ஹோல்ஸ் இருக்குது. சின்ன சின்ன முடி வளர இடத்துல எல்லாம் சின்ன சின்ன மைக்ரோ ஹோல்ஸ் இருக்குது. அதெல்லாம் ஒரு பார்வை, அதாவது வெளியே இருக்க ஆக்சிஜன் உங்களை எடுத்துக்கொள்ளுது. ஜீவனை தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் எங்க உலாவை கொண்டிருக்க எல்லா ஆவியானவர் நம்ம ஏற்றுக்கொள்ளுது, நம்மளை உருவாக்குகிறது. நம்மளுடைய சதை பகுதி நம்ம ஒரு ஃபேக்டரியே ஓடி இருக்கு தெரியுமில்ல. நம்ம சரீரத்துல பார்க்கறதுக்கு ஒரு உடம்பு தான், ஆனா ஒரு ஃபேக்டரியே ஓடிட்டு இருக்கு. ஃபேக்டரியில இருந்து ஒன்று கனெக்ஷன் இருக்குது. இதுல ஒன்று ஏதாவது ஒரு நரம்பு மண்டலத்துல ஒன்று வீக் ஆயிடுச்சுன்னா அது மறுபடியும் அதையும் சரி பண்ணக்கூடிய மருந்து நமக்குள்ளே வச்சிருக்கிறாரு. உங்களுக்கு கல்யாண மாப்பிள்ளை எல்லாம் ரெடி பண்ணி எல்லாமே செஞ்சு எல்லாமே உலகத்துக்கு அனுப்பி வச்சா நீங்க என்ன திட்டுறாங்க? நீங்க மனுஷன் ஏன்டா நான் உருவாக்கினான்னு சொல்லி தேவனை ஒரு இடத்துல வசனத்துல வேதனைப்படுறது நம்ம பார்க்கறோம். காரியம் என்னன்னா, உங்களுக்கு எல்லாமே கொடுத்துறேன், உங்களுக்கு என்ன தேவையோ எல்லாமே கொடுத்துட்டேன். இதுக்கு மேலே நான் என்ன செய்ய முடியும் சொல்லுமா? உங்களுடைய அளவுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே கொடுத்துட்டேனே. பாருங்க இந்த வசனத்துல பாருங்க, அவரு எல்லாவற்றிலும் பெரியவரா இருக்கிறார். இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? உலகத்துல இருக்கிறவரையா எல்லா கொம்பனை விட, அதாவது நான் டைரக்டா தான் பேசுவேன். வக்கீல சரி, வேற கோர்ட் ஜட்ஜியா இருந்தாலும் சரி, வேற போலீஸ் அதிகாரம் இருந்தாலும் சரி, டிஎஸ்பி யாரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, என்னுடைய இயேசு அதிகாரத்தோட சொல்றாரு. இல்லைன்னா மக்கள் மத்தியிலே நமக்கு இவ்வளவு சுவிசேஷம் வந்திருக்குமா? யாரோட தைரியத்துல பேசுறாரு? மலை மேல ஏறினாரு, எத்தனை அதிகாரிகள் கீழே இருந்திருப்பாங்க, எத்தனை பேரை போட்டு கொடுத்துருப்பாங்க. எத்தனை தைரியத்தையும் தாண்டி எப்படி வந்தது அவருக்குள்ள ஜீவன்? எப்படி வந்தது? இப்ப நம்மளால பேச முடியுங்களா? நமக்கு யாராவது துணை வருவாங்களா அப்படின்னு நம்ம பயந்து இருப்போம். ஆனா இயேசுக்குள்ள வந்த தைரியம் எப்படி வந்தது? அவருக்கு தெரியும், எல்லாருடைய பிதா என்னை அனுப்பினவரு பெரியவராக இருக்கிறார். அவர் பிதா எல்லோரும் பெரியவராக இருக்கிறார். அவைகளை என் பிதா கையிலிருந்து பறித்துக்கொள்ள ஒருவனாலும் முடியாது. நீங்க ஒருவேளை நீங்க மனுஷகுமாரன் ஆவியானவரை பறித்து கொண்டீங்கன்னா, தரித்து கொண்டீங்கன்னா, அந்த மனுஷகுமாரன் ஆவியான அவர்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது. காரணம் நான் உதாரணத்துக்கு சொல்றேன். இன்னைக்கு சாட்சி சொன்னது போல நைட்டு ஒருவேளை பிசாசு தந்திரம் செஞ்சிருக்கலாம். என்னுக்குள்ள இருக்கிற மனுஷகுமாரன் ஆவியான பறித்துக் கொள்றதுக்கு பிளான் செஞ்சிருக்கலாம். அந்த மரம் அப்படியே முறிஞ்சு உழுது. ஒருவேளை 500 மீட்டர் முன்னாடி போயிருந்தேன்னா அந்த காத்து எல்லாம் மழை இல்லை, யாருமே எதிர்பார்க்க முடியாது. நான் போய் காரை போய் நிறுத்துக்கு ஒரு 500 மீட்டர் போய் நிறுத்தி இருந்தேன்னா ஒருவேளை எனக்குள்ள ஆவியானவரே தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியாமல் போயிருக்கும். ஆனா தேவன் பாருங்க, இந்த வசனத்தை அவர் முன்பு தெளிவா சொல்றாரு பாருங்க. மனுஷகுமாரன் ஆவியை யாரும் என் பிதாவின் இடத்திலிருந்து கையிலிருந்து பறிக்க முடியாது. தைரியத்தோட அந்த வாஞ்சியோட இந்த உலகத்தில் இருக்கிறவங்க சரி, நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். இங்க தேவனுக்கு உண்மையா இருங்க, தேவனுடைய நீதிக்கு உண்மையா இருங்க, தேவனுக்கு கீழ்ப்படிங்க. தேவனுக்கு முன்பாக நீங்க ரகசிய ஜெபம் செய்து கொள்ளுங்க. எல்லாருக்காகவும் இயேசு இந்த உலகத்தில் இருக்கிறவருக்கு எல்லாருக்கும் சுயநலமற்ற ஜெபம் செஞ்சார். ஆமென். முதல்ல சுயநலமற்ற ஜெபம் செய்ய கற்றுக்கொள்ள முதல் யார் முன் வருவார்களோ அவர்களை பிதாவானவர் முன்குறிப்பார். புரியுங்களா? பரலோகத்துக்கு ரிசர்வேஷன் சீட்ல வச்சிருவாரு முதல்ல. அதாவது பிறர்க்காக தியாக அன்பு
தியாக அன்பு யாருக்குள்ள முதல்ல வருதோ அந்த அன்பு உள்ளவர்கள் மத்தியில தேவன் கிரியை செய்கிற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைய நாளில் பாருங்க, தேவன் நமக்கு நம் மீது வைத்த அன்பு எவ்வளவு பெரியது. நம்மை அனுப்பினவர் பெரியவர். நம்மளை நம்ம கல்யாணம் மேல தாளத்தோட பரலோகத்துக்கு நம்மை அழைத்து வர தூதர்கள் ரெடியா இருக்கிறாங்க. நாம ரெடியா ஆகல. ஹல்லேலூயா. அநேக வர்றாங்க, பிறகுறாங்க, இறந்து வளர்றாங்க, நல்ல மேதாவியா இருறாங்க, இந்த உலகத்துல ஞானம் ஆகுறாங்க. ஆனா தேவனை குறித்த அந்த ஞானம் அவர்களுக்கு இல்ல. உலகத்தினுடைய அந்த படிப்பறிவை வைத்துக் கொண்டு நான் பெரிய ஆளு நினைச்சிட்டு இருக்காங்க. கிடையாது. அவங்களுக்கு நான் சொல்லுவேன், அவங்கள பார்த்து ஜீரோ தான் சொல்லுவேன். ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமை அறியாதவன் அவன் அறிய முடியாதவன் அவன் ஒரு முட்டாள். தேவனை அறிந்து தேவனுக்குரிய காரியங்களை அறிந்து பிறருக்காக, அதாவது பிறருக்காக தியாகமாக இருக்கிற அந்த அன்பு தரித்துக் கொள்வவன் தேவனுக்கு முன்பாக விசேஷமாக இருக்கிறவன். ஹல்லேலூயா. தேவனுக்கு உகந்த காணிக்கையாக மாற முடியும். அது இயேசு எப்படியாக இருந்தாரோ அது எல்லாவற்றிலும் தேவன் விசேஷமாக நம்மை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே நீங்க இந்த உலகத்துல இருக்கீங்க, யாருக்காகவும் நீங்க நம்ம சுத்தி இருக்கவங்க யாரும் பேசுறாங்களோ பேசலையோ அதை பத்தி கவலை விட்டுருங்க. ஆனா உங்களுக்காக தேவன் உங்களுக்கு என்ன கொடுத்தாரோ அதை வைத்துக் கொண்டு நீங்க திருப்தி அடைந்து பிறரை தேவையானவர்களுக்கு, உணவு இல்லாதவர்களுக்கு உணவை கொடுத்து, அதாவது பிற தேவைகள் இல்லாதவர்களுக்கு தேவைகள் கொடுத்து, பண உதவி இல்லாதவர்களுக்கு அவர்களுக்கு பணத்தை உதவி கொடுத்து எல்லாவற்றையும் தியாக அன்பை நீங்க வளர்த்துக் கொள்ளுங்க. தேவனானவர் உங்கள் மீது முத்திரை போடுவார். ஹல்லேலூயா. முத்திரை போட்டாலும் யாரும் உங்களை பறிக்க முடியாது. அதாவது விசேஷமான இயேசு ஒரே வார்த்தை சொல்லி முடிச்சாரு. எல்லாரும் நீங்கள் என்னை கண்டால் என் பிதாவை கண்டது போல. காரணம் என்ன சொன்னார்னா, அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? நீங்கள் மனுஷகுமாரன் ஆவியை தரித்துக் கொண்டால் நீங்கள் உங்களை அனுப்பினவரை பிதாவானவரை நீங்க தரிசிக்கலாம் சொன்னார். அந்த உலகத்துல உல்டாவா மாத்திட்டாங்க. அவரே இவரே அவர் என்று குழப்பி விட்டாங்க. அவர் ஒவ்வொரு வசனத்தில் தெளிவா சொல்றார். நமக்கு முதல்ல நம்ம இதுல தெளிவா இல்லைன்னா அவர் கூட உங்களும் ஒண்ணும் பண்ண முடியும். நான் இன்னைக்கு சொல்றேன், இன்னைக்கு நான் இங்க இருப்பனோ இல்லை எங்க இருப்பனோ எனக்கு தெரியாது. தேவனுடைய சித்தம் கண்டிப்பா நிறைவேற்றுறீங்க. எனக்கு அந்த ஆவிக்குரிய ஆழமான அன்பு எனக்குள்ள இருக்குது. ஆனா இருக்கிற வரைக்கும் தேவன் இந்த வார்த்தைகளை என்னை கொண்டு கொடுத்தபடியால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கு நாளிலே, அதாவது எந்தெந்த நாளிலே என்னென்ன நடக்கிறதோ அன்றைக்கு நாளிலே விசேஷமாக நாள். ஆமென். ஹல்லேலூயா. ஆனா இந்த வார்த்தைகளை கண்டிப்பாக நம்ம தியானிக்க வேண்டும். பிறர் சொல்ற வார்த்தையில வசனத்துல நமக்கு என்ன போதிக்கிறது, திருப்பி வசனத்தை திருப்பி படிங்க. நீங்கள் என்னை கண்டால் என் பிதாவை காண முடியும் சொல்றாரு. அதுக்கான மூல காரணம் நம்ம அந்த அறிவை நமக்கு தேவை. மனுஷகுமாரன் ஆவியானவரை தரித்துக் கொள்ளுங்க. ஒருத்தருக்கு ஒரு இந்திய ஒரு மக்களுக்கு சொல்றேன்னு பிதா குமாரன் பரிசுத்தாவின்னு சும்மா சிம்பிளா எடுத்து சொன்னேன். ஒன்று பிதாவானவர், குமாரன் என்றால் இயேசுவானவர், மூன்றாவது பரிசுத்தாவினர், உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர். அப்படியா ரகசியம் யாருக்கும் எனக்கு சொல்லவே இல்லையே அப்படி சொன்னாரு. பாருங்க, அந்த உலகம் எந்த அளவுக்கு போயிருக்குது பாருங்க. இந்த தெளிவானவர் நமக்குள்ள இருக்கிற ஆவியானவரும் மனுஷகுமாரன் இயேசுவானவரும் அந்த ஆவியானவர் இணைப்பின் செயல்பாடு இணைஞ்சாதான் அது நம்மளுடைய ஆவியானவர் வளர முடியும். இல்லைன்னா வளர முடியாது. இந்த ஞானம் நமக்கு தேவை. அதாவது நீங்க என்னை கண்டால் என் பிதாவை கண்டதுன்னு சொல்ற அந்த வார்த்தை என்னன்னா, நீங்க என்னை போல நான் மனுஷகுமாரன் ஆவியை தரித்துக் கொண்டிருக்கிறேன், அதே போல நீங்க இருந்தீங்கன்னா நீங்க பிதாவை தரிசிக்கலாம் சொல்லிட்டு தேவன் இயேசுவானவர் தெளிவாக நமக்கு போதித்திருக்கிறார். அதன்படி நாம செயல்படுவோம். இந்த உலகத்திலே பிதாவானவரை மகிமைப்படுத்துவோம். தேவனை உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா.